வணக்கம். ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு வாலட்டைல் இல்லை. குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்தது. நம்ம மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டார் இன்னைக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது, எந்தெந்த ஸ்டாக்கில் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் ட்ரேடாக இருக்குது. ஒரு சில ஸ்டாக் அப் டு 20% வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, எந்த செக்டார் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் நம்ம இந்த வாரம் கவனிக்கலாம். இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வர ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஆன்லைன் ட்ரைனிங் செஷனும், அதே போல் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆஃப்லைன் நேரடி ட்ரைனிங் செஷனும் நடக்குது. டைரக்ட் ட்ரைனிங் செஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை தாம்பரமில் நடக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே போல் ஆன்லைன் வெபினார் செஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல், லோயர் வீக் ரொம்ப லாங்காக இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு கேப் அப் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட சென்டிமெண்ட் பாசிட்டிவ். நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, மார்க்கெட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக போன லோவில் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 கிட்டத்தட்ட 23,072 வரைக்கும் லோ வந்தது. அங்கிருந்து இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவல் ஃபர்தராக இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை ஒரு சைட்வேஸ் இருக்குமா, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருமா? இந்த 3 கொஷின் தான் எல்லா இன்வெஸ்டர்ஸ் சைட்லையும் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இருந்து ஃபால் வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டே சார்ட் கேண்டலில் ஒரு புல்லிஷ் ஸ்மால் பாடியாக இருந்தது. இன்னைக்கு வந்து ஓப்பனான ப்ரைஸுக்கு நியர்லியே நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பேரிஷ் கேண்டல். அதாவது இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,106, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,103. அதாவது ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து 3 பாயிண்ட் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நேத்தியோட, அதாவது வெள்ளிக்கிழமையோட செஷன்ல இருந்து பார்க்கும்போது நியர்லி 90 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ காலையில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் நிஃப்டியை விட ஒரு அவுட் பர்ஃபார்மிங்காக க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கு. பிராட் மார்க்கெட்டில் எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. செக்டாரில் எஃப்எம்சிஜி தவிர மற்ற எல்லா செக்டாரும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இன்னொரு பக்கம் கன்சூமர் கூட்ஸில் ஒரு கன்சூமர் டூரபிள்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இன்னைக்கு டாப் லூசர் அப்படின்னா கன்சூமர் டூரபிள் சொல்லலாம். அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது காலையில் ஐடி செக்டார் மோர் தென் 1% பாசிட்டிவாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி 0.7% முடிஞ்சிருக்கு. மோர் தென் 1% 2 செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவ். ஒன்று மீடியா இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.2% கிட்ட பாசிட்டிவ். இன்னொன்று 1.5% கிட்ட அரௌண்டு 1.2% கிட்ட ஃபார்மா செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவ். சண்டே என்னோட வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபார்மா செக்டார் அவுட் பர்ஃபார்மிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சிப்லா ஒரு முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 5% சிப்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 27 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 23 ஸ்டாக் நெகட்டிவாகவும் இருந்தது. டாப் கெய்னராக சிப்லா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா 2வது இடத்துல, டாக்டர் ரெட்டி 3வது இடத்துல. சிப்லா அண்ட் டாக்டர் ரெட்டி 2 ஸ்டாக்குமே புரோக்கரேஜோட அப்டேட்னால தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ, சன்ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஆட்டோ செக்டாரில் செலக்டிவாக ஒரு சில ஸ்டாக் மட்டுமே இன்னைக்கு ரீட்டைன் பண்ணியிருந்தது. ரிலையன்ஸோட ஏஜிஎம் லாஸ்ட் வீக் நடந்தது. அதை பேஸ் பண்ணி புரோக்கரேஜஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு ரிலையன்ஸ் இந்த புரோக்கரேஜோட அப்டேட்டு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கோட முடிஞ்சிருக்கு. டிஃபென்ஸில் செலக்டிவான ஸ்டாக்ஸில் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. பிடிஎல் நியர்லி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பிஎல் 1% கிட்ட பாசிட்டிவ். அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 1% இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் இன்னைக்கு அதிகமாக ஃபாலோ இருக்கிற ஸ்டாக்ல ஏஷியன் பெயிண்ட் டாப் லூசர் 2% கிட்ட ஃபாலோ இருக்கு. டைட்டன், நெஸ்லே இந்தியா, அதாவது டாப் லூசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெண்ட் லிமிடெட், ஃபினான்ஷியலில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நியர்லி 1% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. அதே போல் ஐடிசி 0.6% கிட்ட இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ண ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸு நியூஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிலையன்ஸு அகெயின் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஏஜிஎம்க்கு அப்புறம்.
ஜியோவோட ஐபிஓ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். அதில் டிஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க செபியில் ஐபிஓக்காக. ஸோ என்எஸ்சி ஃபைல் பண்ணியிருக்கிற அதே டைமில் ஜியோ பண்ணியிருக்கிறது. மேபி இந்த 2 ஐபிஓவுமே இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஐபிஓவில் 2 ஒரே டைமில் வருமா, எது முன்னாடி வரும், இதுதான் எல்லாருக்குமான கொஸ்டின். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ், முக்கியமாக வோல்டாஸோட நியூஸ் தான் இன்னைக்கு ஓவரால் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸும் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. டேட்டா சென்டர் தீம் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டாக்ன்றது நான் அடுத்து சொல்கிறேன். அதே போல் க்ரூட் ஆயில் வந்து நியர்லி $75 கிட்ட யூஎஸ் க்ரூடு பட் ஃபாலோ ஆயிருக்கு. பட் ஆனால் அகெயின் அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையில் ஒரு ஸ்ட்ரகிள் டர்ன் ஆயிருக்கு. அகைன் ஸ்ட்ரைக்குக்கான த்ரெட்டன் ட்ரம்ப் கொடுத்துருக்கிறது ஒரு அசாதாரண சுச்சுவேஷனை மறுபடியும் கிரியேட் பண்ணியிருக்கு. கோல்டு, சில்வர், க்ரூட் 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் ஈரானோட டென்ஷன் தான் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆயில் மார்க்கெட் மறுபடியும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. பிரண்ட் க்ரூட் $79 கீழே டர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் டேட்டா சென்டர் செக்மெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு பிக் நியூஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தது. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் மட்டும் இல்லை, கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் இந்த ஸ்டாக்கும் நியர்லி 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது, இதனால நெகட்டிவ் இம்பாக்ட் ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு இருந்தது. வோல்டாஸ் 5% கிட்ட ஓப்பனிங்ல இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் க்ளோசிங்ல 0.5% மட்டுமே பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஏன் ஓப்பனிங்ல 4 to 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே 10 லட்சம் ஏசி யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களோட கான்ட்ராக்ட் டைஅப்ல இருக்கிற கம்பெனிஸ் இபேக் டூரபிள் 9% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் கம்பெனிஸ்ல பாசிட்டிவ் இருந்தது. ஏசி காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து 425 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் பாரத் ஃபோர்ஜ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ். ஜிஆர்எஸ்டி, சென்னை பெட்ரோலியம் இந்த 2 ஸ்டாக்கும் வந்து இன்னைக்கு 1 to 2% பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா இந்த 2 கம்பெனியுமே கவர்மெண்டோட நவரத்னா ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்மேக்கோ ரயில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. இன்னைக்கு இன்ட்ராடேல 3 to 4% இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னா ஆரோ ஃபார்மா சொல்லலாம். 5 அப்சர்வேஷன் யூஎஸ்எஃப்டிஎல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், முக்கியமாக இந்த ஸ்டாக் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் செக்மெண்ட்ல ஜியாமி என்டர் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு இது ஒரு செட் பேக்காக பார்க்கலாம். எல்ஜி மட்டும் இல்லை, வேர்ல்பூல், எல்ஜி, வோல்டாஸுக்கும் இது ஒரு ஸ்மால் செட் பேக்காக பார்க்கலாம். அடுத்தது புரோக்கரேஜோட அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ரிலையன்ஸ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. சிஎல்எஸ்ஏ 1800 ரிலையன்ஸ் கொடுத்துருக்காங்க டார்கெட். ஜெஃப்ரீஸ் 1675, நொமுரா 1640, மோதிலால் ஆஸ்வால் 1655 கொடுத்துருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் தொடர்ந்து 3வது நாளாக இந்த ஸ்டாக்கு 1 வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 1 லட்சம் கோடி ரூபா மார்க்கெட் கேப்பை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. 271 கோடி ரூபாய்க்கான அக்விசிஷன் நியூஸ் சன்ஃபார்மா கொடுத்துருக்குறாங்க. மான்சூன் தீம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு மேபி மான்சூனோட தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகிற டேட்டாவை பொறுத்து எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். க்ரூட் ஃபால் ஆகிருக்கிறது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் பட் ஸ்டில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறது ஒரு ரீசன். ஏஷியன் பெயிண்ட் 2% ஃபால் ஆகுறதுக்கு. அதே மாதிரி ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசியும் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் முடிஞ்சது. டிஃபென்ஸில் பிரம்மோஸ் மிசைல் வந்து யூஏஇக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதா ஒரு நியூஸு. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், சில்லி இந்த நாடோடவும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு நியூஸு. ஸோ இது டிஃபென்ஸ் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு சில ஸ்டாக்ஸு அகெயின் வரப்போகிற அடுத்த ட்ரேடிங் செஷன்லாம் நம்ம கவனிக்கலாம். செக்டாரில் செலக்டிவான ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கண்டினியூஸ் ரேலிக்கு அப்புறம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுது. இந்த கன்சாலிடேஷன் எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டவுன் சைட் பொறுத்த வரைக்கும் கடந்த 15 ஜூனோட லோ 23,800 இது ரொம்ப ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். க்ளோசிங் பேசிஸில்
இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. அதே போல் 24,200க்கு மேலே தான் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது 23,800 டு 24,200க்கு பிட்வீனில் ஒரு கன்சால்டேஷனுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.